நாட்டு மக்களுக்கு தரமான பொது மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் நியாயமான விலையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இம்மருந்தகங்களில் அனைத்து விதமான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் 30 முதல் 90% வரை விலை குறைவாக கிடைக்கிறது. இவை தனியார் மருந்தகங்களில் விற்கப்படும் விலை உயர்ந்த மருந்துகளுக்கு இணையானவை ஆகும். புற்றுநோய், காசநோய், சர்க்கரை நோய், இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தேவையான 800க்கும் மேற்பட்ட மருந்துகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை, எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பயனடைந்து வருவதால் ஆண்டுக்காண்டு மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருவது இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுகிறது. மற்ற மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்து மற்றும் உயிர்காக்கும் மருந்து பொருட்களை விட 30 முதல் 90% வரை மக்கள் மருந்தகங்களில் விலை குறைவாக கிடைப்பதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. இதனால் மருந்திற்கான செலவில் பெருமளவில் மிச்சப்படுவதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பயனாளிகள் கூறும்போது, நான் இந்த மக்கள் மருந்தகம் ரெகுலராக மாத்திரைகள் வாங்கி கொண்டு இருக்கிறேன். மற்ற கடைகளை விட இந்த இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது, தரமும் நல்லா இருக்குது. இங்கே உள்ள ஸ்டாஃபுகளும் எங்களுக்கு நல்லா மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி கொடுத்து நல்ல முறையாக கவனிச்சிக்கிறாங்க. நான் மாத்திரை எப்போதும் மெடிக்கலில் தாங்க வாங்குவேன். அங்கே வேறு இடத்துல வாங்கினா 800 900 ஆகும். இங்கே வந்து 500 தான் ஆகுது. ஆக்சுவலாக நான் மாத்திரை வெளியே வாங்கிட்டு இருந்தேன். ஒரு அட்டை எனக்கு 160 இல்லை 180 ரூபா வரும். இப்போ பாரத மக்கள் மருந்தகம் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, 50 ரூபாயிட முடியுது. எனக்கு கொஞ்சம் சேவிங்ஸாகவும் இருக்குது. என்னால் அது அந்த 160 ரூபாயில 3 அட்டை வாங்குற மாதிரி இருக்குது. மற்ற டேப்லெட்டை முழுங்குறத விட இந்த டேப்லெட்டும் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இந்த டேப்லெட் என்னோட பர்சனல் யூஸஸ்க்காக முழுங்குறேன். ஃபிக்ஸ் இருக்குது எனக்கு. அதனால் முழுங்கினாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது.